என்னையா பிக் பாஸே வர வர நீங்களே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் வேற லெவலில் சம்பவம் பண்ணுறீங்க. பிக் பாஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இவங்க பண்ணக்கூடிய இந்த கள்ளக்காதல் பிக் பாஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் சுற்றுறாங்க. லவ் பண்ணுறன்னு சொல்லலை, பொண்ணு நாடானா லவ் பண்ணுறேன்னு சொல்லிருச்சு. பையன் வந்து எனக்கு மேலே லவ் இல்லை, ஆனால் உனக்கு பிடிக்கும், க்ரஷ் இருக்குது, வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு கள்ளக்காதலாக தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல காதலாக இன்னும் மாறலை. கள்ளக்காதலாக போய்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருடைய அட்ராசிட்டிஸ் வந்து எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அடிக்கடி ஊட்டி விட்டுக்கிறாங்க. ஸோ மடியில் படுக்க வைக்கணுமா, அன்ஷிதா வந்து விஷாலுடைய மடியில் படுத்துட்டாங்களா, அது வந்து தர்ஷிகாவுக்கு பயங்கரமாக பொசசிவாக மாறிடுச்சான். உட்காந்து நான் யார் மடியிலனா படுத்தால் உனக்கு பொசசிவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி தர்ஷிகா கேட்க, அதுக்கு ஒரு விதமான ஒரு விளக்கத்தை விஷால் கொடுக்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து எந்த ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, விஷால் தான் நீ வந்து தர்ஷிகாவை லவ் பண்ணல, அப்புறம் உனக்கு என்ன? தர்ஷிகா எல்லாத்துக்கும் பொசசிவ் ஆகுது. எதுக்கெல்லாம் பொசசிவ் ஆகுது? அன்ஷிதாவை கூட பேசும்போது பொசசிவ். இன்னொரு பக்கம் ஒரு கிளிப்பிங் நான் ஒன்று பார்த்தேன். நடுவில் இவர் இருக்காப்புல, அந்த சைடு சௌந்தர்யா, இந்த சைடு தர்ஷிகா. இவர் வந்து சௌந்தர்யாவுக்கு ஊட்டி விடுறாரு. யாரு? விஷால் சௌந்தர்யாவுக்கு ஊட்டி விடுறாரு. அதை பார்க்குற தர்ஷிகா முகமே மாறுது. ஒரு நாள் இப்படி தான் வந்து சௌந்தர்யா கூட பேசிக்கிட்டு இருக்காப்புல, வெசல் வாஷிங்கில் ஏன்னோ பிளேட்ஸ் கழுவிட்டே பேசிகிட்டு இருக்காப்புல. அப்போ பின்னாடி இருந்து தர்ஷிகா முறைக்கிறாங்க. அந்த ஒரு அந்த ஃப்ரேம் வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து பயங்கரமாக வெளியில் வந்து வைரல் ஆச்சு. ஸோ தர்ஷிகா நிஜமாவே வந்து விஷால் மேலே ஒரு ஈர்ப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். இவங்க ஒரு பேச்சு ஒன்று பேசினாங்க உள்ள, அதான் உச்சக்கட்டம். என்ன பேச்சு அப்படின்னா, விஷால் கேட்குறாப்புல, இப்போல்லாம் நீ வந்து கட்டி பிடிக்கும் போது ஓவராக பண்ணுற, கட்டி பிடிக்க சொன்னால் ஒரு மாதிரி இப்படிலாம் பண்ணுற, அந்த மாதிரிலாம் நான் பண்ணனா நீ வந்து சும்மா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. யார்? விஷால் வந்து தர்ஷிகாவை கேட்குறாப்புல. அதுக்கு தர்ஷிகா என்ன சொல்லுதுன்னா, நான் யாரையுமே ஸ்ட்ரெயிட்டாக கட்டி பிடிக்க விட்டது கிடையாது. யாராச்சும் என்னை கட்டி பிடிக்க வந்தாங்கன்னா நான் வந்து ஷோல்டர் பக்கம் திரும்பிடுவேன். ஆனால் உங்ககிட்ட முதல்ல நான் வந்து இப்படி இருந்தேன், கட்டி பிடிக்கும் போது ஷோல்டரை காமிச்சேன், அப்புறம் வந்து இப்படி கட்டி பிடிச்சேன், இப்போ இப்படி கட்டி பிடிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? 3 விதமான ஸ்டேஜில் 3 விதமான கட்டிப்பிடியை அவங்க பண்ணியிருக்காங்க. ஒன்று ஷோல்டர், இன்னொன்று ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி ஹக் பண்ணுறதா, 3வது வந்து அது ஒரு ரியாக்ஷன் வேறு, இப்படி கட்டி பிடிக்கிறேன், அதாவது இப்படி ஆத்மார்த்தமாக கட்டி பிடிக்கிறாங்களாமா. இது வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஷால் வந்து சொல்கிறாப்புல, நானும் தானே வந்து அப்படிலாம் கட்டி பிடிக்கிற செல்லம் தங்கம் அப்படின்றான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு இந்த ஒரு வழியல்? நேற்று நீங்கள் ஃபுல் எபிசோட் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அரை மணி நேரம் இவங்க பேசுறது தான் காட்டியிருப்பாங்க. ஸோ சேனல் டிசைட் பண்ணிச்சு இவங்களுடைய மேட்ரை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டுற மாதிரி பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணுறதுக்காக எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க. அந்த டைமில் விஷால் பக்கத்தில் சௌந்தர்யா உட்காந்துருக்காங்க. சரிங்களா? சௌந்தர்யாவும் விஷாலும் இப்போ வந்து பக்கத்தில் உட்கார்றது, ஊட்டி விட்டுக்கிறது, நல்லா கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இது நடக்குதா? இது நடக்கும்போது தர்ஷிகா ஒரு எண்டில் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு சௌந்தர்யாவும் சாரி கட்டியிருக்காங்க, தர்ஷிகாவும் சாரி கட்டியிருக்காங்க, விஷால் கூட சௌந்தர்யா இருக்காங்க, தர்ஷிகா தனியாக இருக்காங்க. பிக் பாஸ் ரொம்ப சேட்ட பையனாக இருக்கிறாப்புல. பிக் பாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஷால் அடுப்பில் எதனா வச்சுருக்கீங்களா என்ன, அப்புறம் எதுக்கு கருகுது, அப்புறம் எதுக்கு எரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. உடனே எல்லாரும் அடுப்பை பார்க்குறாங்க, அடுப்பில் எதனா வெஸ்ட்டு வந்துட்டோமான்னு. இல்லை, அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, உங்கள் பக்கத்தில் வந்து சௌந்தர்யா உட்காந்துருக்காங்கல்ல, தர்ஷிகாவுக்கு எரியுது, தர்ஷிகாவுக்கு புகையுது அப்படின்ற ரேஞ்சில் கலாய்க்கிறாப்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 5 செகண்ட் கழிச்சு தான் எல்லாருக்கும் புரிய வருது. ஜாக்லினுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. உடனே ஜாக்லின் வந்து ஓ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது, ஓஹோ பிக் பாஸ் வந்து தர்ஷிகாவை சொல்கிறாரு, தர்ஷிகாவுக்கு புகையுது. பாருங்க, அவர் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க, தர்ஷிகாவுக்கு நிஜமாவே புகையுது தான், எரியுது தான். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இவங்க ஒரு உண்மையான அன்பை வந்து விஷால் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து ரிசீவிங் எண்டில் விஷால் இல்லை, கொடுக்க மாட்டாப்புல. விஷால் வந்து தர்ஷிகா லவ்வை கொடுக்கறத வாங்கிக்கிறாப்புல, ஆனால் கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் லவ்வை கொடுத்து தான் பழகிருக்கேன், நான் லவ்வை வாங்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. இப்போ தர்ஷிகா மனசுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் தோணுது அப்படின்னா அது வந்து சம்மந்தமே இல்லாமல் தோணியிருக்காது.
அவங்களுக்கு அது வந்திருக்காது. விஷால் என்னமோ பேசியிருக்கான், பேசினதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கு. ஏன்னா பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது, எங்கள் 2 பேருடைய லவ் அந்த கண்டென்ட் வந்து க்யூட்டாக இருக்குது. விஷால் சொல்கிறது க்யூட்டாக இருக்குது, இதை வெளியில் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், இந்த லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னான். ஸோ இவனோட இன்டென்ஷன் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான். யூஸ் பண்ணி ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கணும், அது வெளியில் வந்து நமக்கு அதன் மூலமாக எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றத லவ் வந்து ஒரு கண்டென்ட்டாக மட்டுமே யூஸ் பண்ணுறாரு விஷால். தர்ஷிகா அப்படி இல்லை. ஜென்யூனான ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது விஷால் மேலே அவங்களுக்கு வருது, அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நமக்கு கிரிஞ்சாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் கிரிஞ்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ பிக் பாஸ் வரைக்கும் இறங்கி கலாய்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பிக் பாஸ் பேசுறது வந்து நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பார்க்கும்பொழுது? உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கள்ளக்காதலர்களை பிக் பாஸே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை பார்க்கும்பொழுது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.